இன்னைக்கான அந்த வீடியோவில் உணவு நம்ம வேக வேகமாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடல் பருமன் ஏற்படுதான்றதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை என்னென்னலாம் பிரச்சனைகள் வருன்றதையும் பார்க்க போகிறோம். ஒரு உணவை நம்ம சாப்பிடும்போது அது குறைஞ்சது 20 தடவையாவது நம்ம நல்லா மென்று சீவ் பண்ணி அதை சலைவா கூட மிக்ஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் வயிற்றுப்பகுதிக்கு அனுப்பணும். அப்போ தான் நல்ல செரிமானம் ஆகும். இப்படி பண்ணாமல் நம்ம உணவு வேக வேகமாக முழுங்கும் போது என்ன ஆகும்னா அது டைரெக்டாக போய் வயிற்றுப்பகுதியில் விழும்போது வயிற்றுப்பகுதியில் ஒரு ஃபுல்னஸ் தெரியாது. அதனால என்ன ஆகும்னா மூளைக்கு சிக்னல் ரொம்ப லேட்டாக போகும். இதனால என்ன ஆகும், நம்மளோட வயிற்றுப்பகுதி ஃபில் ஆகலைன்னு நினச்சிட்டு நம்ம வேக வேகமாக சாப்பிடும்போது நிறையா சாப்பாடு சேர்ந்து வயிற்றுப்பகுதியும் பெருசாகும். அது மட்டும் இல்லாமல் உடலில் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு அதாவது குளுக்கோஸ் லெவல் அதிகமாக ஷூட் அப் ஆகிடும். இந்த மாதிரி ஷூட்டப் ஆகிறதுனால இந்த குளுக்கோஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறதுனால உடலில் பல்வேறு இடத்துல இந்த ஃபேட் டெபாசிஷன் அப்படியே நின்றுடும். இதனால தான் உடல் பருமன் அதிகமாக ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி நல்லா மென்று தின்னும்போது அந்த என்சைம்ஸ்லாம் நல்லா சுரந்து நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகாமல் நம்மளை பாதுகாக்கும். இந்த மாதிரி அவசர காலகட்டத்தில் வேலை பலுவாலையும் சில பேர் இந்த மாதிரி டிவி என்ஜாய்மெண்ட் பண்ணும்போதும் ஒழுங்காக மென்று சாப்பிடாம இந்த மாதிரி பல்காக முழுங்கும் போது இந்த பிரச்சனை ஏற்படுது. சும்மா ஒரு பழமொழி சொன்னாங்க, நொறுங்க தின்றால் 100 வயதுன்ட்டு. இது